மனிதர்களில் 3 வகை இருக்காங்க. ஒன்று, காசுக்காக காலை நக்கிறவங்க. கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் நல்லவங்க கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறவங்க. அவங்களுக்கு எந்த பணமும் கிடைக்கலனாலும் பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு தரங்கெட்ட ஒரு ஆளை கூட பெருமையாக நினைக்கிறோம். அவங்க எதிர்க்க மற்றவங்க அந்த நல்லவங்க கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. இன்னொரு வகை, நீ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சாலும் கூட உன்னை நீ செய்கிற தவறை அவங்க சுட்டி காட்டுறாங்கன்றதுக்காக அவங்க மேலே பழிய போட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்காக நல்லவங்களை பழி போடுறவங்க 2வது. 3வது, நீ என்னன்னா சொல்லிட்டு போ, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். அவங்க எதிர்க்க பேச தயங்குனா கூட சரி, உன்கிட்ட நான் நல்லா பேசுவேன். நேராக பேச முடியலனாலும் ஃபோனில் பேசுவேன். ஏன்னா நான் ஜாழ்றேன். இந்த மாதிரி ஆட்களில் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க எப்போவுமே இந்த மாதிரி அசிங்கமான ஒரு தவறான குணத்தோடு இருக்க மாட்டாங்க. 100 நண்பர்கள் இருக்கிறத விட ஒரே ஒருத்தவங்க நல்லவங்க கிடைச்சா போதும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்காச்சும் நமக்கு நியாயம் கிடைக்கும். இதுதான் உண்மை. என்னங்க மக்களே, விஜய் வந்துருவாரா? என்ன அநியாயம் பண்ணுறானுங்க, கொடியை கிழிச்சு போடுறானுங்க, மெரிக்கிறானுங்க. அந்த விடுதலை சிறுத்தையை அவரோட பாவமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் தப்பு இல்லையா பண்ணுறது? ஒரு பொம்பளை அசிங்கமாக பேசுது, அந்த ஜூலி, அது யாராக இருந்தான்னா அந்த பொண்ணை போயிட்டு பச்சையாக பேசுகிறான் அந்த பொம்பளை. நான் சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயா முதல்ல பதவி ஏற்ற அந்த செகண்டு இந்த 41 பேர் கொன்ன இந்த பாவியால் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். இந்த தற்கொலைகள் எல்லாரையும், பொம்பளையாக இருந்தாலும் பாவப்படக்கூடாது. அசிங்கமாக பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தக்க பாடத்தை கொடுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் என் ஜன்மத்தில் என் வயசில் இதுதான் ஃபஸ்ட் டைம் சார் பார்க்குறேன். பழகிற பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, சினிமாவில் இதுங்களாக இருந்தாலும் சரி, பார்த்து நடந்துக்கணும் நம்ம தான்.